இந்த நகரத்திற்குள் நுழைந்து நீங்கள் விரும்பும் இடத்திலிருந்து தாராளமாக உண்ணுங்கள். மேலும் வாயிலில் பணிவுடன் நுழைந்து மன்னிப்போம் என்று கூறுவோம். உங்களின் பாவங்களை கூலியை அதிகப்படுத்துவோம் என்று நாம் கூறியபோது. ஆனால் அநீதி இழைத்தவர்கள் வேறு வார்த்தையாக மாற்றினோம். எனவே அநீதி இழைத்தவர்கள் மீது அவர்கள் அக்கிரமம் செய்ததால் வானத்திலிருந்து ஒரு தண்டனையை இறக்கினோம். மேலும் மூசா தனது சமூகத்தாருக்கு தண்ணீர் வேண்டிப் பிரார்த்தித்தபோது, உங்கள் கைத்தடியால் பாறையை அடியுங்கள் என்று நாங்கள் கூறினோம். அதிலிருந்து 12 ஊற்றுகள் பொங்கி எழுந்தன. ஒவ்வொரு கோத்திரமும் தங்கள் குடிநீரை அறிந்திருந்தன. அல்லாவின் உணவிலிருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று நீங்கள் கூறியபோது, ஓ மூசாவே, நாங்கள் ஒருபோதும் ஒரே வகையான உணவை தாங்கமாட்டோம். எனவே பூமி உற்பத்தி செய்யும் சிலவற்றை, அதன் மூலிகைகள், அதன் பூண்டு, அதன் பருப்பு வகைகள் மற்றும் அதன் வெங்காயங்கள் எங்களுக்குக் கொண்டு வருமாறு உங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவர் கூறினார். தாழ்ந்ததை உயர்ந்ததற்கு பதிலாக மாற்றுவீர்களா? ஏனென்றால் அங்கே நீங்கள் கேட்டதை காண்பீர்கள். அவர்கள் அவமானத்தாலும் துயரத்தாலும் கொள்ளை நோயாலும் கடவுளின் கோபத்தாலும் சூழப்பட்டனர். ஏனென்றால் அவர்கள் கடவுளின் வசனங்களை நிராகரித்து நியாயமின்றி தீர்க்கதரிசிகளை கொன்றார்கள். ஏனென்றால் அவர்கள் கீழ்ப்படியாமலும் இருந்தார்கள், வரம்பு மீறியவர்களாக இருந்தார்கள்.